லிட்டில் இந்தியாவில் தாங்க ரூம் போட்டிருந்தோம். ஸோ அப்படி சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 5:10 ஆகுது. சுல்லுன்னு வெயில் அடிக்குது. கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு லிட்டில் இந்தியாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பயங்கரமாக பசிக்குது. ஏதாவது சாப்பிட்லான்னு பார்க்குறோம். இந்த ஊர் எப்படா இருக்குது? பார்க்க எப்படி இருக்குது? நம்ம ஊர் மாதிரி இருக்கா? ஃபாரின் மாதிரி இருக்கா? ஃபாரின் மாதிரி தான் இருக்கா? ரோடு நல்லா க்ளீனாக இருந்தாலே ஃபாரின் தான்டா. பாத்திர கடை மதுரை மாதிரி இருக்கா? மதுரைக்குள்ளே தெற்கு மாசி சுற்றுற மாதிரி இருக்குது. ஆமாப்பா, நம்ம ஊரில் தமிழ் பாட்டு போட மாட்டாங்க, ஹிந்தி பாட்டு தான் ஓடுது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த மாதிரி மெயினான ஏரியாக்களில் ஹிந்தி பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க நிறையா. ஆனால் இங்கே இருக்கிற மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் இந்தியாவில் பினாங்கில் தமிழ் பாட்டாக ஓடுது. நம்ம ஊரில் ஹிந்தி பாட்டு தான் ஓடுது. பழைய காலத்து கேசட்டா இதான் எங்கள் டேப் இருக்குமா? டேப்லாம் நம்ம இல்லை எதுவும் இல்லை. அது ஒர்க் ஆகாதுடா. டேப் ரிகார்டு கிடையாதுப்பா. அது வாக்மேனு பார்த்தா நாங்கள் பாட்டு கேட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து பழமை பொருட்கள் ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன ஹிந்தி பாட்டாக இருக்குது, சைனா பாட்டில் இருக்குது. கேசட்ஸ் சாப்பிடலாமா? இந்தியன் ஸ்வீட்ஸா? ஃபுல்லாக வாழை இலை ரெஸ்டாரண்ட்டாகவே இருக்குது எல்லாமே. இப்போ காரில் கேமரா இங்கே இருக்குது. கார் கண்ணாடி இருக்குல்ல, அது டேஷ்போர்ட் கேமரா. ஓரத்தில் வா தள்ளி சாக்கடை விட்டுறாது அவனா. ஏடா சாக்கடையெல்லாம் இருக்குது நம்ம ஊர். பூர் சைவா வாங்கப்பா. ஏப்பா போய்க்கலாமா சார்? தேங்க்யூ. ஹாட் புட்டுவா? கொலக்கடைப்பா. இந்த ஆனந்த பவனு இங்கே தான் போன தடவை வந்து இறங்கணுன்னே சாப்பிட்டேன். சுமாராக தான் இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு வெஜ்ஜு கடை இருந்தது. அது அந்த பக்கம் அந்த ரோடு வந்து இல்லை. அக்கா வெஜ்ஜு ஹோட்டல் எங்கக்கா இருக்குது? அக்கா இல்லைக்கா, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. அங்கே அப்படி அது கடை பேர் என்னக்கா? இப்போ எங்கே இந்த பக்கம் இருக்காதா? அப்படியா? பியூர் வெஜ்ஜா? ரேட்டில் எப்படிக்கா இருக்கும்? ரேட் பரவாயில்ல. சுசியா? பக்கமும். சரி அங்கே போவோம். நல்லாயிருக்கும். சரிங்கக்கா அங்கே போகலாம். வா ஆகா. அப்புறம் வரண்ணே. தெரியாதுப்பா, சும்மா பெருத்தி கொடுத்தியா? யாருக்கு தெரியாது ஊரில். ஏதாவது பிக்ஸ் ஆலையெல்லாம் நம்ம பாட்டு கொடுத்து பார்த்தியா? தமிழ் எம்ஜிஆர் பாட்டு. போங்க வரேன். இங்கே அவனங்க போடா போய் சாப்பிட்றா. தாங்க ஆப்பம் செட்டு எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தேங்காய் பால் காக்காய் வைக்கிற மாதிரி. கேட்கும்போதா வீட்டிலலாம் வந்து பரோட்டா சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் பரோட்டா சப்பாத்தி. நான் இங்கே வந்து ஆப்பம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ரைட்டாக நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் வந்து இதுதான் பால் போட்டுருவோம். இங்கே பசங்க வந்து பரோட்டா வாங்கியிருக்கான். ஆனால் அவன் என்ன மாதிரியே வெஜிடேரியனாலும் அவன் சட்னி ஊற்றி சாப்பிட்றான். ஒன்று கோழிக்கிழங்கு வரும். கோழிக்கிழங்கு ஓகே தானப்பா? எல்லா கிழங்கும் ஓகே உனக்கு? தேங்க்ஸ்ப்பா. சரி கோழி மீனானே? சரி ஆமாம்.
அவன் எதாவது சாப்பிடுவானா மீன் ஊற்றிக்க என்ன கோழியா ரெண்டு ஊற்றிக்க ரெண்டு சாப்பிட அடிச்சு ஊற்று அவன் சாப்பிட்டும்பா விடுப்பா மீன் பீஸெல்லாம் இருக்காது என் பக்கம் செஞ்சுக்கிறாத ஓகேவா சாப்பிட்றீங்களா மீன் குழம்பா கோழியும் மீன் ரெண்டே மிக்ஸ் பண்ணிடல சரி பரவாயில்ல விடு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடும் ஆமாம் ஆமாம் ஏய் அக்கா கொலக்கடை கொடுங்கக்கா சாப்பிட்றதுக்கு அக்கா சாப்பிட்டாச்சுக்கா ஓகே 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 எனக்கு அந்த கொலக்கட்டை வேணும் இது என்ன கொலக்கடைக்கா கருப்பு சீனியா கருப்பு சீனினா கருப்பட்டியா கருப்பட்டி கொடுங்கக்கா அக்கா ரெண்டு கொடுங்க சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஆமாக்கா சென்னை சென்னை சொந்த ஊர் மதுரை நீங்கள் வேலூராக்கா சரிக்கா நன்றிக்கா நன்றிக்கா சரிங்கக்கா போயிட்டோம் போய் அங்கே போய் கேஎல்ல ஒரு வாரம் இருந்தோம் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்தோம் ஆமாம் பத்திரிகேஸ் நல்லா இருக்கும் நிறைய கோயில் அங்கே பார்த்தோம் எங்கே எங்கே கை பக்கமா நல்லா இருக்கும் சரிங்க ஆமாம் 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 சரி 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 அடுத்து அப்படியா சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்க இப்போ வந்து இது கருப்பட்டி கொலக்கட்டை சூப்பராக இருக்குது கருப்பட்டி கொலக்கட்டை எப்படி இருக்கு நல்லாக்கா பூர்ண கொலக்கட்டை அது இதுமா வெல்லம் இது தேங்காய் அதை போட்டுப்பாங்க அந்த மாதிரி தம்பி பிரியாணி இருக்காப்பா காலியாச்சா பிரியாணியே கிடையாது சரி சரி அட்டாவில் சோறு வச்சுருக்காங்க வெள்ளை சோறு ரொம்ப ஓவராக பேசுனீங்கன்னா எல்லாத்துக்கும் துரியன் படத்தை வாங்கி கொடுத்துருவேன் வாந்தி எடுத்து கிடப்பீங்க அப்புறம் பிரியாணி சாக்லேட் வாங்குமா ஏன் அகல எவ்வளோ கூட பண்ணிக்கிறாங்க ஏதோ வித்தியாசமாக இருக்கும் போல இருக்குப்பா ரைஸ் எல்லாம் வித்தியாசம் என்ன ரைஸ் இது 7 AM to 4 AM வாட் ஃபுட் பாஸ் வாட் இஸ் த ஃபுட் நாசிலம்மா நாசிலம்மா ஓ நாசிலம்மா ஃபேமஸ் போல இருக்குது அதை சாப்பிட்றதுக்கா எவ்வளோ க்யூ நிற்கிது பாருங்கள் கடை பேரை காட்டுறேன் பாருங்க வர்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க நாசிலம்மா முருன் கண்டூ பினாங்கோட ஃபயர் ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் 1908 இப்படியா ரேபிட் பினாங் அங்கே பார்த்தா ரேபிட் கேள் தானே பட் இங்கெல்லாம் கேஷ் தான்ப்பா கேஷ் இந்த பாக்ஸில் போட்டுக்கிறோம் வாங்க எவ்வளோ காசு பண்ணீங்க கம் ஃபாஸ்ட்யா ஏன் மெக்கானிக் செட்டா செம்ம அன்றைக்கி இந்த பக்கம் காரில் வந்து ஒன்றும் தெரில ஸோ இப்போ நடந்து வரோம் அது கரெக்டாக வழி கண்டுபிடிச்சேன் ஸோ லிட்டில் இந்தியாவிலேருந்து ரொம்பவே பக்கம் தாங்க சைக்கிள் ரெண்டு எடுத்துக்கலாமா
இங்கே வந்து பைக் ரெண்டு எடுக்கலாம்ப்பா. ஆனால் பைக் ஒன்று வண்டி ஓட தெரியுமா? ஸ்கூட்டர் ஓட்டுறியா? ஏ சின்னப்பா பிடிச்சிருவாடா, பிடிச்சி மேடம். ஐ ஹேவ் இன்டர்நேஷனல் லைசன்ஸியா? நான் ஓட்டலாம். இங்கே தேவையில்ல, இன்டர்நேஷனல் லைசன்ஸ் தேவை கிடையாது. ஆனால் ரெண்டு கொடுப்பாங்க. எதுடா சரி, இது மாதிரி சைக்கிள் ரெண்டு இருக்குது ஈஸியில். ஆனால் சைக்கிளில் ரொம்ப தூரம் போக முடியாது. ஏய் இந்த கடை இருக்குது பார்த்தியா? இந்த கடை இத்தனை கண்ட்ரி போட்டிருக்காங்க பார்த்தியா? ஜப்பானா என்ன ஆரியா ஓனா சொல்லு? சவுத் கொரியா, ஜப்பானு, தாய்லாந்து. வெரி குட் ரச்சனா. இங்கே கிடைக்கிற எல்லா சாக்லேட்டும் அந்த நாடில் கிடைக்கிற எல்லா சாக்லேட்டும் இங்கே கிடைக்கும். ஆமாம். ஸோ இதுதான் வந்து பினாங்கில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஏரியாங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு நிறைய பேர் வருவாங்க. எதுக்குன்னா இங்கே வந்துட்டு நிறைய வால் பெயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ரிக்ஷா பயணம் போகிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த வால் பெயிண்ட்டு. நான் ஏற்கனவே ஒரு முன்னாடி வீடியோவில் ஒரு வருஷமாக இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ நான் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் பினாங்கில். அதை பார்த்தியா வால் பெயிண்ட்டு? இங்கே என்னென்ன ஃபோட்டோ எடுப்பாங்க எல்லோரும். ஏன் சொல்லு? என்ன அந்த காலத்தில் வரைஞ்சாங்களா ஒரு ஓவியர், அது அப்படியே சவுத்தெல்லாம் இடிக்காமல் அப்படியே பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஃபேமஸ் பினாங்க ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம். இது மலாக்கா. அப்புறம் பினாங்கில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸான ரிக்ஷா பயணம். இது ரிக்ஷா கோத்துட்டாப்புல. எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு அவர் இது கொடுக்குறாரு பாரு. பினாங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பில்டிங் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் பில்டிங்காக தான் இருக்கும். இந்த சிட்டி பினாங் சிட்டியை வந்து யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டவுனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மலேசியாலேயே இதுவும் மலாக்காவும் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டவுனாக வந்து யுனெஸ்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார்? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்டிஷ்காரங்க கட்டின பில்டிங்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. இங்கே இதெல்லாம் நம்ம ஊர் கிராமத்து பக்கம்லாம் முன்னாடி இந்த மாதிரிலாம் வீடு இருந்துச்சு. இப்போ எல்லாம் இடிச்சு கட்டாங்க. இதெல்லாம் வந்து கீழே போகிறேன் அப்படி வச்சுருக்காங்க பாரு. மேலே கூட மாடிஃபை பண்ணியிருக்கானுங்க. ஸோ கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்கு, இங்கே வந்து இது எல்லாத்தையும் இந்த பெயிண்டிங்ஸ் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் புதுசாக வந்து பெயிண்டிங்கு. இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது பாரு, ஒரு பையன் நிற்கிற மாதிரி இருக்கு பாரு. இதெல்லாம் வந்து அப்போ வரைஞ்சது. முன்னாடி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சது. அப்படியே அதை இது பண்ணாமல் வச்சுருக்காங்க. வேலை இந்த டேமேஜ் ஆனால் கூட அப்படியே அதை பாதுகாத்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இது. இப்போ மொக்கையாக இருக்குது பெயிண்டிங்கு. இதுதான் வந்து ஓல்டஸ்ட். இது ஆக்சுவலாக அது சவுத்தில் எதுவுமே கிறுக்கு கூட சொன்னாங்க. கிறுக்கு போயில கிறுக்கி வச்சுருக்காங்க இப்போ இந்த பக்கம் தான். இதுவும் அப்படி தான்ப்பா. செவரெலாம் டேமேஜ் ஆச்சு பாரு. ஆனால் வந்து இது மட்டும் ஓவியம் அழியாமல் இருக்குது. அதில் எவனோ ஒருத்தன் பட்டை விட்ருக்கான், மீனை பிடிக்க விட்ருக்கான். அப்படி பண்ணால் ஃபைன்னு நினைக்கிறேன். இங்கே ரொம்ப இது வந்து இப்போ வரைஞ்ச பெயிண்டிங் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ இது பழைய பெயிண்டிங். இது பழைய பெயிண்டிங். அந்த பையன் நிற்கிற பெயிண்டிங்கும் அந்த பைக்கு மாதிரி நிற்கிது. இந்த பைக் அப்படி படிச்சிருப்பாங்க. இங்கே இந்த பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம் இருக்கலாம். இரு ஏண்டா சிபிஎஸ்சியில் படிக்கிற இங்கிலீஷ் ஃபாஸ்ட்டாக வசிக்க மாட்டேற. இந்த ஹவுஸ் முனிசிபாலிட்டிக்கு டொனேட் பண்ணிருக்காரு. யார் அவரு? கேப்டன் சூங் கிம் கி. சைனாக்காரரா? அவர்தான் ஃபார் வெஹிகுலர் அக்சஸ். ஓ போறதுக்காண்டி. அதனால இங்க அந்த மாதிரி புரியுதா? ஓகே ஓகே. எல்லாமே கவர்மெண்ட் டொனேட் பண்ணிருக்காரு. ஆமாம் இப்போ எல்லாமே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஆஹா. பழைய பில்டிங்காக இருந்தாலும் ரோடெல்லாம் பல இருந்துச்சு. நான் டொனேட் பண்ணுறேன், இதெல்லாம் ஏதாவது வச்சுக்கோங்க, ரோடை மட்டும் அக்சஸ் பண்ணி. ஆனால் பில்டிங் இந்த வீடெல்லாம் எதுவுமே டிமாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே. ஃபார் வெஹிக்கிள் அக்சஸ் தான் மெயினாக. ஓ இந்த ரோடை ஃபுல்லாவா? நீங்கள் போய்க்கலாம் வந்துக்கலாம். பட் இங்கே யாரும் வீட்டுக்குள்ளெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க போல. வீடெல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்குது. புரியுதா? அவருக்கு வெஹிக்கிள் ரொம்ப பிடிக்குமோ தெரியல. இதான் ஜெயில் மாதிரி இருக்குது வீடு. ஓ ஜெயிலாக இருக்குமா? கதவு பக்கம் ஜெயில் கம்மி மாதிரி இருக்கும். இதுதான் சேஃப்டி கேட்டா? சேஃப்டி டோர். ஓகே. கிங் லியோங் டாங் லிம் குவான்சி. சிரிக்காதரா, நிஜமாக தானா? நம்ம பேரை அவங்கள சொன்னால் அவங்க சிரிப்பாங்க. அவங்க பேர் இதுதான். எனக்கு ஏதாவது கோயிலில் சாமி கும்பிட்றாங்க. இந்த பக்கம் போமா? அந்த பள்ளிவாசல் தான் நான் பக்ரீத் அப்போ தொழுந்தேன். வந்து கப்பிட்டாங்க. எங்கே? லிட்டில் இந்தியா ஹெரிட்டேஜ் வில்லா. இதுவா? ஆனால்
ரோட்டி நிறைய கடை அரசே கிடக்கல. ஏரியாலாம் ரொம்ப ஸ்மாரான வீக்கெண்டில் நல்லாயிருக்கும். வீக்கெண்டு நல்லா பரபரப்பாக இருக்கும். இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் இதெல்லாம் அமைதியாக இருக்கும். இருக்கு பாருங்க பழைய பில்டிங்கு. அந்த கிரில் கேட் இந்த மாதிரி கம்பி கேட்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ம். ரோடு எவ்வளோ அமைதியாக, ரோட்டில் ஈஸியாக அந்த புறமா இருக்குல்ல. ஆனால் இங்கே எங்கேயுமே ஹார்ன் சவுண்டு கேட்கல அது வரைக்கும். இதெல்லாம் வீடுப்பா, ஹோட்டலாக வீடா தெரியல. ஆனால் இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ம். கொடையாக இருக்கு ஏரியா. ஆஹா, என்ன கமகமன அடிக்குது. நான்வெஜ் கிடையாது. ஓ, ஐஸ்கிரீம்ஸு. ம். இது சூப்பராக இருக்குப்பா. இங்கே வந்து கலர் கலராக ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பினாங்கில் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து ஃபோட்டோ எடுங்க, வேறு லெவலாக இருக்குங்க. கைஸ், நம்ம வந்து பழைய காலத்து பொருட்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து மியூசியத்துக்கு தான் போவோம். ஆனால் பினாங்கில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ பழங்காலத்து தெரு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தால் தாராளமாக பார்க்கலாங்க. பினாங்க வந்து ஒரு ஏரியா தோணுங்க. ஸோ இங்கே வந்து பழங்காலத்தில் பயன்படுத்தின சேரு, வீடு, சைக்கிள், பைக்கு, உட்கார சேரு, ஊஞ்சல் எல்லாத்தையும் பார்க்கலாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துலலாம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த தெருக்கில் வந்தால் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சைனா வீடா, சைனா டெம்பிளா? யாப் டெம்பிளா? அண்ணா இதை வரண்ணே, போயிட்டு வாங்க. எவ்வளோண்ணே இது? அண்ணா 80 இல்லையா? ஓகே ஓகே. 1 ஹவருக்கு 80 வெள்ளி, அரை மணி நேரத்துக்கு 30 இல்லையா? 30 வெள்ளிங்கிறது பிக் கிரவுண்ட்னா ஒரு ரவுண்டு. ஆனால் நோ ஸ்டாப். அப்படியா? ஓ, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவீங்க? இது ½ ஹவர்னா வந்து நீங்கள் ஒரு 4-5 படத்தை படம் வந்து நீங்கள். ஓகே ஓகே ஓகே, பார்க்கலாம் அதெல்லாம். ஓகே ஓகே. ஆனால் இங்கெல்லாம் வந்து இந்த பினாங்கெலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூட்டர் ரெண்ட் எல்லாமே கிடைக்கும், சைக்கிள் ரெண்ட் கிடைக்கும், கார் ரெண்ட் கூட கிடைக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா சூப்பர் அனுபவமாக இருக்குங்க. அங்கே தெரியுது பார்த்தியா ஹில்லு, அதுதான்ப்பா பெரிய பினாங் ஹில்லு. அது மேலே ஒரு ட்ரெயின் போகும் மேலே. அதான் சூப்பராக இருக்கும் அந்த இடம். நாளைக்கு கூட்டு போகிறேன். மவுண்டைன் தான் ஃபேமஸ் பினாங் ஹில். வந்தீங்க இப்படி வாங்க. ஏன் அப்படி போகிறீங்க? தெருவாக சுற்றிட்டு இருக்கோம் நடந்தே பினாங்கில். ஆனால் இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குல்ல இன்றைக்கி தானே? இல்லை, மேக்ஸ் வீக் டேஸ்லேயே கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். கூட்டம் ரொம்பலாம் இருக்காது. அதுதான் பினாங்கோட பெரிய பள்ளி வாசல். சாப்பாடு ஒரே மாதிரி தான் போடுவோம். இங்கே கம்மி கொஞ்சம். கேஎலோட சாப்பாடுலாம் இங்கே கொஞ்சம் கம்மி. ஹோட்டல்ஸ்லாம் வந்து கேஎல்ல தான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இங்கேயே சீப்பாக தான் இருந்தது. ஆமாம் ஆமாம். இங்கே கொஞ்சம் உள்ளே போய் ஸ்டே பண்ணிங்கன்னா ஹோட்டல்லாம் கொஞ்சம் சீப்பாக தாங்க இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், தமிழ் நிறையா வந்து இந்தியன்ஸுக்கோட பள்ளிவாசல் தான். நிறைய இந்தியன்ஸ் வருவாங்க. மஜித் கப்பித்தான் கிளிங் பள்ளிவாசல் சூப்பருங்க. எவ்வளோ காரம் நாசிகந்தர். இங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் பிரியாணி மாதிரி இங்கே வந்து மலேசியனோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டே பார்த்தோன்னா நாசிகந்தர் தான். நாசிலம்மா ரைஸ். நீங்கள் வந்துட்டு நல்லா பார்ட்டி பண்ணணும், பெனாங்கில் வந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணணும், நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த சூலியா ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க. வெளியில் ஃபுல்லாக கடையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பாரு, பப்பு எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ நைட் லைஃப் வந்து இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டும் நீங்கள் வந்துட்டு சைனீஸ் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு, மலாயன் ஃபுட் சாப்பிட்ணுன்னா இந்த ஏரியாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மணி சொல்லுங்கள் என்னென்ன? 3 மணி சாயங்காலம் 7 மணிடா. எப்படி வெயில் சுல்லுன்னு அடிக்குது பாரு. சூரியன் ஒன்றும் மறையவே இல்லை. இங்கே 7:30 மணி 8 மணி தான் சூரியனே மறையும் போல இருக்குது. சாயங்காலம் 7 மணி. நம்ப மாட்டீங்க, என் செல்லை பாருங்கள்.
இங்கடா செல்லம் 6:58 PM 7 o'clock ஆச்சு கரெக்டாக. பையன் வந்து ப்ரைம் ஜூஸ் தான் வேணும். அது யூஎஸோட ஃபேமஸ் பிராண்ட் ஆகுது. ஸோ ரொம்ப காசு. நம்ம ஊரில் எவ்வளோ அது? நம்ம ஊரில் 600 இங்கே எவ்வளோ அது? எவ்வளோ இங்கே எடுப்பாரு? பில் போடுறத எடுப்போம். இங்கே மேலே போட்டிருக்காங்க பாரு. தெரியலையா அதுவும்? டோரை க்ளோஸ் பண்ணிங்க. 7-Eleven இருக்குங்கப்பா. இந்த பிஸ்கட் நம்ம ஊரில் 5 ரூபா, இங்கே வந்து 50 ரூபா. நம்ம ஊர் பிராண்ட் இங்கே வாங்கக்கூடாது. 2.2 ரிங்கட்ஸா? 2.2 ரிங்கட்ஸா 44 ரூபா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து 20 ரிங்கட்ஸ். எடுத்துக்கொடு. என்னங்க கேஷ் இருக்குது? கிட்டத்தட்ட 20 ரிங்கட்ஸ். நம்ம ஊர் ரேட்டுக்கு 400 rupees வருது. இந்த ப்ரைம் ஜூஸ். பையன் ரொம்ப ஆசைப்பட்டான் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அப்படி 400 ரூபாய்க்கு என்னடா இருக்குதுல்ல? விட்டமின்ஸ் மினரல் போட்டு வச்சுருக்காங்க. ஹீரோங்க ஸோ இதெல்லாம் ரெஸ்டோ பார், எல்லாமே ரெஸ்டோ பார். நீங்கள் எதாவது சாப்பிட்னா சாப்பிடுங்க உட்காந்து. அவ்வளோ ரம்மி விளாட்லாமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 400 ரூபாய் 400 அது. அப்படி என்ன இருக்கு? டேஸ்ட் பண்ணி பார்க்கப்பா கொஞ்சம். ஒரு வித்தியாசமாக இருக்குப்பா அது. ஸோ நார்மலாக வந்து வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணி வரையும் எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாரு பப்பு எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஓப்பன்லாம் நிறைய கஸ்டமர் வரையும் திறந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வீக்கெண்டில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 5 மணி 6 மணி வரையும் ஓப்பனில் இந்த ஏரியா பயங்கர பார்ட்டி பண்ணி சூப்பராக இருக்குங்க. டைம் இப்போ கரெக்டாக 8 o'clock ஆகுது. ஸோ இன்னமும் நல்லா இருட்டலை, கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். இங்கே தான் நான் வந்து லாஸ்ட் டைம் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த செஞ்சுரி த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இங்கே தான் நான் லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஜூலியா ஸ்ட்ரீட்டில். ஒரு ஆளுக்கு வந்து நான் அப்போ தால்பீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன்டா. தால்பீட்டில் வந்து நம்ம 1000 ரூபாய்க்கிட்ட வந்தது. ஆனால் உள்ளுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, அந்த பினாங்கில் போகிறதுக்கு அங்கே தான் பஸ் ஏறணும். அந்த பக்கம் தான் பஸ் ஏறணும். இங்கேருந்து ஒரு 100 meters நடந்து போனால் அந்த இதெல்லாம் பார் தான். மங்காத்தாடா ஈட் ட்ரிங்க் வைப். கண்டிப்பாக நம்ம ஊருக்காரன் தான். மங்காத்தானா நம்ம ஊர் தான். வெங்கட்பூர் ஹோட்டலாக இருக்குமோ? இப்போ வீக் டேஸில் எல்லாம் காத்தாடிக்கு கிடக்கு. நிறைய பேர் ஆஃபர்லாம் தருவாங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஆஃபருக்கெலாம் வந்து பேர் சாப்பிட்லாம். நார்மலாக நீங்கள் வெளியே கிடைக்கிறத விட இங்கே வந்து ரொம்ப சீப்பாக வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூட்டருங்க. இந்த மாதிரி வரிசையாக பினாங்கில் வந்து ரெண்ட் ஷாப்லாம் நிறையா இருக்கும். ஒரு ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30 ரிங்கெட்டு. நம்ம ஊர் ரேட்டுக்கு 600 rupeesங்க. நம்ம கோவாவில் என்ன ரேட்டோ அதே. கோவாவில் 400 ரூபாய் 300 ரூபாய் தான். ஸோ டபுள் த ரேட் அவ்வளோதான். பட் பைக்கு ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஜாலியாக சுற்றலாம். டீ கடை, பினாங் டீ கடை. என்ன பிரியாணி இருக்கா? பிரியாணி இருக்கா? வெள்ளி சனி ஞாயிறு தான் நெய் சோறு விற்கிது. நெய் சோறா? நெய் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு. ஓகே. டீ என்ன போகிறீங்க? ஆமாண்ணா. லெமன் டீயா? எவ்வளோ அது? லெமன் டீ 170. 170. லிட்டில் இந்தியாவில் இந்த கடை நல்லாயிருக்கும். நாங்கள் திரு கிருஷ்ணா விலாசா. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. இங்கே போகலாமா? உள்ள போகலாமா? வா.
சாப்பிடாம பார்சலா இடம்லாம் இருக்கும். வா ஓ ஃபுல்லாக தான் இருக்குது. என்னப்பா தோசை நல்லா இருக்கு. ஏய் கேசரி ரெடி பண்ணுவோமா? இது என்னப்பா அது போலி கருப்பு உட்கார கடை இருக்கானே. 4 பேர்ண்ணே. இங்கே உட்காரலாமா? உள்ள இடம் இல்லை. சரி 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 ஓகே. பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசையாக சாப்பிட்டா தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி தாங்க. வெஜ்ஜு குருமா இல்லை, எங்கேயுமே இருக்க மாட்டேது. எல்லா கடையிலையும் காலியாச்சுங்கிறாங்க. பியூர் வெஜ் கடை இங்கே இருந்தால் தானே இருக்கும். பியூர் வெஜ் கடை இல்லையா? இதுதான் லொட்டில் இந்தியா. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஹோட்டலு. இதெல்லாம் 1 மணி நேரமாக உட்காந்தாங்க ஒரு எக்கு கொத்துக்காக. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒன்றும் ரெடி பண்ணாமல் இப்போ தான் ரெடி பண்ணிங்க அப்படின்னாங்க. அப்படியே கிளம்பியாச்சு இங்கேருந்து. பரோட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஒரு 10 கிருஷ்ண விலாஸ் ஒரு அம்மா பேச்சை கேட்டு இங்கே வந்து தெரியாமல் உட்காந்துட்டோம். ஒரு 3/4 மணி நேரம் விவசாயம் போச்சு.